கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் அண்ட் லாஜிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள் ஒரு சரக்கு எப்படி வந்து ஒரு சந்தைக்கு வருது, அதோட தயாரிக்கிற இடத்துலேருந்து எப்படி சந்தைக்கு வருது, சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வாடிக்கையாளர்கிட்ட எப்படி போய் சேருது, அண்ட் இந்த முழு ப்ராசஸ்லையும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதில் முதல்ல நம்ம ஒரு அறிமுகம் பார்ப்போம். ஸோ சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சரக்கு போக்குவரத்து என்பது சரக்கு சுழற்சியின் ஒவ்வொரு அம்சத்தையும் குறித்த தகவலை அடிப்படையாக கொண்ட பொருட்களின் ஓட்டத்தை பற்றியது. ஸோ சரக்கு போக்குவரத்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள் ஒரு சரக்கு எங்கிருந்து தயாரிக்கப்படுது, தயாரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது எந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்குள்ள வருது, நெட்வொர்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தைக்கு அது எப்படி போகுது, சந்தையில இருந்து வாடிக்கையாளர்கிட்ட எப்படி போகுது அப்படிங்கிற இந்த முழு சைக்கிளையும் தான் நம்ம வந்து சரக்கு போக்குவரத்து அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த வேகமான மற்றும் துல்லியமான தகவலின் உதவியுடன் சரக்கு செயல்திறனை மேம்படுத்துவதில் தகவலின் முக்கியத்துவத்தை சரக்கு போக்குவரத்து நிபுணர்கள் உணர்ந்து வருகின்றனர். இது வந்து இப்போ ரீசெண்டா நடக்கிற ஒரு டெவலப்மெண்ட். அதாவது சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சரக்கு அப்படின்றது தயாரிக்கப்பட்டு சந்தைக்கு வந்து வாடிக்கையாளர்கிட்ட போறதுல இது வந்து சகஜமா நடக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ ஒரு சரக்கு உருவாகுது, அந்த சரக்கு உருவானதுக்கு அப்புறம் அதை நம்ம சந்தைக்கு கொண்டு வரும். சந்தைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சந்தையில இருக்கக்கூடிய தேவை மற்றும் அளிப்பு, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரியான அந்த சரக்குடைய ஓட்டம் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த பொருள் வந்து அதிக அளவிலையும் விற்கலாம், இல்லை மிகவும் குறைந்த அளவிலையும் வந்து விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முழுக்க முழுக்க அந்த சந்தையோட மதிப்பு எவ்வளவு இருக்கு, அதோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இந்த ஒரு காரணி அமையும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சந்தையை நம்ம புரிஞ்சுக்கிறதுலையும் இந்த சந்தையில இருக்கக்கூடிய இந்த சரக்கை கையாள்வதிலையும் தகவலோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட்ல ரொம்ப முக்கியமா பார்க்குறோம். அண்ட் இந்த முழு ஓட்டத்திலையும் பார்த்தோம், இந்த முழு சைக்கிள்லையும் பார்த்தோம் அப்படின்னா தகவலோட முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஒரு தகவலை வச்சுதான் நம்ம எந்த பொருளை எவ்வளவு உருவாக்கணும் அப்படின்றது, எந்த பொருளை முதல்ல உருவாக்கணும் அப்படின்றத முடிவு பண்ண முடியும். அந்த குறிப்பிட்ட பொருளை எவ்வளவு அளவு நம்ம உருவாக்கணும் அப்படின்றத எடுத்துக்க முடியும். அந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம எந்த சந்தைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த சந்தையில அந்த பொருளுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதே நம்ம தகவலின் அடிப்படையில தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட சந்தை, நமக்கு மிக அருகில் ஒரு சந்தை இருக்கு, ஆனா நம்மளுடைய பொருளுக்கு அங்க தேவை மிகவும் கம்மியா இருக்கு. நமக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய சந்தையில நமக்கான பொருளோட தேவை அதிகமா இருக்கு அப்படின்றப்போ நம்ம எந்த ஒரு தயாரிப்பாளரும் எந்த ஒரு விற்பனையாளரும் அவங்களோட சரக்கு தேவை அதிகமா இருக்கக்கூடிய, தொலைவிலே இருந்தாலும் தேவை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இந்த இரண்டு சந்தையிலையும் தேவை, நமக்கான பொருளுக்கான தேவை அப்படின்றது எங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க தகவலின் அடிப்படையில மட்டும்தான். நம்ம கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றதன் மூலியமா நம்ம குறிப்பிட்ட பொருளுக்கான சந்தை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த சந்தைக்கு நம்ம பொருட்களை நம்ம சரியான அளவுல கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் நம்ம நோக்கத்தை அடைய முடியும். அதாவது வந்து லாபம் அப்படின்றதுதான் எந்த ஒரு தொழிலுடைய நோக்கமாகவும் இருக்கும். பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அப்படின்றத அந்த அப்ஜெக்டிவை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பொருளுக்கான தேவை எங்க அதிகமா இருக்கோ அங்க கொண்டு போகணும். அண்ட் இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா தகவலின் அடிப்படையில. ஸோ அங்கிருந்து நம்ம திரட்டக்கூடிய தகவல்களை வச்சு இந்த சந்தையை நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து, பொதுவாக சரக்கு போக்குவரத்து என்பது தகவல் ஓட்டத்தை, பொருள் கையாளுதல், உற்பத்தி, பேக்கேஜிங், இருப்பு, போக்குவரத்து, கிடங்கிப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு ஆகிய பிற அம்சங்களுடன் இணைந்திருப்பதை குறிக்கிறது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன காரணிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து பொருள் கையாளுதல். ஸோ ஒரு சரக்கு இருக்கு அப்படின்னா அந்த சரக்கு நம்ம எந்த வகையில கையாளுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து உற்பத்தி. ஸோ அந்த பொருளை நம்ம எப்படி தயாரிக்கிறோம், எந்த அளவுல தயாரிக்கிறோம், எதன் அடிப்படையில தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ உற்பத்திக்கு அப்புறம் பேக்கேஜிங். ஸோ அந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம எப்படி வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதோட பேக்கேஜிங் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் இருப்பு. ஸோ எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட இருப்பு அப்படின்றது வந்து நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். ஸோ இந்த இருப்பு எதனால முக்கியம் அப்படின்னா, அந்த பொருளுக்கான ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைவை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு 100 பொருள் இருக்கு, அந்த 100 பொருள் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போறோம், நம்ம விற்கிறோம். ஸோ அந்த மார்க்கெட்ல அந்த பொருளுக்கான தேவை இருக்கு. அண்ட் தேவை இருக்கு அப்படின்றப்போ அந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் வேக வேகமா வந்து விற்பனை ஆக ஆரம்பிக்குது. இப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த 100 பொருளும் வித்ததுக்கு அப்புறம் அடுத்த 100 பொருள் உருவாக்கலாம் அப்படின்னு.
ஆனா இந்த 100 பொருளும் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த 100 பொருள் உருவாக்கணும். இந்த 2 ப்ராசஸ்க்கு நடுவுல இருக்க அந்த டைம் கேப் இருக்கு இல்லையா? இது மார்க்கெட்ல வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அந்த குறிப்பிட்ட பொருளுக்கான தேவை வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். இப்ப நிறைய காம்படிட்டர்ஸ் உள்ள வருவாங்க. நம்மளை விட அவங்க முந்திக்க வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம ஓவர் த பீரியட் நம்ம இந்த கேப்பை விடும்போது அந்த கேப்ல அதே மாதிரியான ஒரு அதே சரக்கு இல்லாம அதே மாதிரியான ஒரு சரக்குக்கு அந்த தேவைகள் எல்லாமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க நம்ம வந்து நம்மளோட பாசிபிள் டிமாண்ட்ஸை லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம சரி செய்யணும். மார்க்கெட்ல அந்த நம்ம குறிப்பிட்ட சரக்குக்கான ஒரு டிமாண்டை வந்து நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பொருட்கள் அப்படின்றது எப்பவுமே இருப்புல இருக்கணும். ஸோ இப்போ ஒரு 100 பொருள் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போறோம். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு 50 பொருள் நம்ம உள்ள இருப்புல வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 100 பொருளும் வித்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி இருப்புல வச்சிருக்க அந்த 50 பொருளை வெளியில எடுப்போம். அந்த 50 பொருளும் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்க அதே டைம்ல நம்ம இன்னொரு 100 பொருளை தயாரிக்க முடியும். ஸோ இந்த இருப்பு அப்படின்றது நம்ம சரக்குக்கான ஒரு மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் போக்குவரத்து. ஸோ இந்த சரக்கை நம்ம எப்படி சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், எதன் வழியில சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து கிடங்கிப்படுத்தல் அப்படின்னா வேர் ஹவுஸ். ஸோ நம்ம வந்து நம்மளோட பொருளை இருப்பில் வச்சுக்கணும் அப்படின்றத விட ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சரியான முறையில நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பெரிஷபிள் கூட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா பெரிஷபிள் கூட்ஸ்க்கான வேர் ஹவுஸ் டிசைனே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். ஸோ நம்ம பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர் ஹவுஸ் அப்படின்றது மாறும். அதை நம்ம சரியான முறையில எடுத்துக்கணும். அடுத்து பாதுகாப்பு. ஸோ அப்படி வைக்கப்படுற பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இது எல்லாமே இந்த சரக்கு போக்குவரத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து இந்த சரக்கு தகவல் மேலாண்மை என்பது பொருட்கள் திறமையாகவும் போக்குவரத்து மற்றும் சேமிப்பதற்கான நடைமுறைகளை திட்டமிடுதல், செயல்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகிய செயல்முறையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அங்க 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா திட்டமிடல். ஸோ எந்த ஒரு வேலை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் முதல்ல நம்ம வந்து திட்டமிடலை சரியா பண்ணணும். ஒரு திட்டம் அப்படின்றத நமக்கு வேணும். அந்த திட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வேலையை செய்யவே ஆரம்பிக்க முடியும். ஸோ திட்டமிடல் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ரெண்டாவது அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். ஸோ நம்ம நல்ல ஒரு திட்டம் தயார் பண்ணி வச்சிருக்கோம், ஆனால் அதை நம்ம செயல்படுத்தவே இல்லை அப்படின்னா ஒரு நல்ல திட்டம் பேப்பர்ல இருந்தா கூட அதுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஒரு திட்டமிடல் அப்படின்றது முக்கியம். சரியான முறையில சரியான எல்லா காரணிகளையும் நம்ம ஆராய்ந்து ஒரு திட்டமிடல் அப்படின்றத உருவாக்கணும். அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். செயல்படுத்தினதுக்கு அப்புறம் அதை செயல்படுத்தும் போது கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை செயல்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம யார் திட்டமிடுறாங்களோ அவங்களே அதை செயல்படுத்துறாங்க அப்படின்றப்போ அதுல என்ன மாதிரியான காரணிகளை நம்ம கட்டுப்படுத்தணும், எந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு முறைகளை உள்ள கொண்டு வரணும், அந்த கட்டுப்பாடு முறைகள் எப்படி நமக்கான அந்த நோக்கங்களை அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த திட்டமிடல், செயல்படுதல் மற்றும் கட்டுப்பாடு இந்த 3 விஷயங்களும் சரக்கு தகவல் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சரக்கு தகவல் மேலாண்மையில அடுத்து இந்த தகவல் வாடிக்கையாளர் தேவைகளுக்கு இணங்குவதற்காக மூலப்பொருள் புள்ளியிலிருந்து நுகர்வு புள்ளி வரை ஆகும் மற்றும் இதில் உள்வரும் வெளி செல்லும் உள் மற்றும் வெளிப்பொருட்கள் இயக்கம் ஆகியவை அடங்கும். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா இந்த சரக்கு தகவல் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் இந்த தகவல் அப்படிங்கிறது வாடிக்கையாளரோட தேவையிலிருந்து மூலப்பொருள் வரைக்கும் இந்த தகவல் அப்படின்றது நம்ம சேகரிக்கணும். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம போறோம், அங்க வந்து மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு அந்த சந்தையில என்ன தேவை இருக்கு, என்ன பொருளுக்கான தேவை இருக்கு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பொருளை உருவாக்குறதுக்கான மூலப்பொருளோட நிலை என்ன, மூலப்பொருள் வந்து எவ்வளவு அளவு இருக்கு, அந்த மூலப்பொருளோட விலை என்ன, அந்த மூலப்பொருளை நம்ம எங்கிருந்து வாங்க முடியும் அப்படின்ற தகவல்கள் வரைக்கும் இந்த கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சரக்கு தகவல் மேலாண்மை அப்படின்றது நம்மளால ரொம்ப ரொம்ப சரியான அளவுல பண்ண முடியும். ஆனா இதுல முக்கியமா இந்த உள்வரும் வெளி செல்லும் சரக்குகள் அனைத்தும் வந்து பதிவிடப்படணும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து இந்த சரக்கு தகவல் அப்படின்னு சொல்லும்போது சரக்கு போக்குவரத்திற்கு விற்பனை, இருப்பு அளவுகள், கணிப்புகள், ஆர்டரிங் மற்றும் கொள்முதல், போக்குவரத்து ஏற்பாடுகள் மற்றும் இன்வாய்சிங் ஆகியவற்றை பற்றிய தகவல் மற்றும் பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் மற்றும் விநியோக விதிமுறைகள் தேவை. ஸோ ஒரு சரக்கு போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் தேவை. என்னெல்லாம் தேவை அப்படின்னா விற்பனை பற்றிய தகவல்கள் அப்படின்றது நமக்கு தேவை. இருப்பு அளவுகள், நம்ம கிட்ட எவ்வளவு இருப்பு வந்து இப்போ இருக்கு, நம்ம உடனே மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தயார் நிலையில எவ்வளவு இருப்புகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தேவை. கணிப்புகள் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு பொருளுமே வந்துட்டு நம்ம ஒரு மார்க்கெட் ஆன்டிசிபேஷன் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னா இந்த பொருளுக்கு சந்தையில எந்த அளவுக்கான தேவைகள் இருக்கும், அந்த தேவைகள் வந்து அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா அப்படின்ற நம்மளோட ஒரு கணிப்பு இருக்கும். இந்த கணிப்பும் வந்து நம்மளோட ஒரு யூகம் கிடையாது.
அது நம்மளா கற்பனையில சொல்லிக்கிற விஷயம் இல்லை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட முன்னைய அனுபவங்கள்ல இருந்து ஒரு ஒரு சீசன்லயும் ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் எப்படி வித்திருக்கும் அப்படின்ற அந்த அனுபவம் நமக்கு இருக்கும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில நிறைய பேர் வந்து இந்த கணிப்புகளை முன்னெடுப்பாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம பொருளுக்கு இவ்வளவுதான் மார்க்கெட் இருக்கும், இந்த டைம்ல வந்து நம்ம பொருளுக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற இந்த கணிப்புகள் எல்லாமே இருக்கும். இந்த கணிப்புகளும் வந்து தரவுகளின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட கணிப்புகள் தான். ஒரு யூகம் கிடையாது. அதாவது நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த டைம்ல நம்ம கொண்டு போனா மார்க்கெட்ல நிறைய பொருள் விற்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க தரவுகளின் அடிப்படையிலையும் அனுபவங்களின் அடிப்படையிலையும் வந்து நம்ம ஒரு கணிப்புகளை உருவாக்குறது. மற்றும் ஆர்டரிங் அண்ட் கொள்முதல் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் நம்ம ரிசீவ் பண்றோம், அந்த ஆர்டர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. அடுத்து போக்குவரத்து ஏற்பாடு. ஸோ அந்த தயாரிப்புல இருந்து சந்தைக்கு அந்த பொருளை கொண்டு போற வரைக்கும் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. அடுத்து தகவல் ஓட்டம் அப்படின்றது. இந்த தகவல் ஓட்டம் வாடிக்கையாளர் தேவை கணிப்புடன் தொடங்கி மூலப்பொருள் சப்ளையர்கள், கிடங்கி மற்றும் பிற சேவை வழங்குனர்கள் மற்றும் துணை ஒப்பந்ததாரர்களுக்கு சங்கிலி வழியாக நகரும். இந்த தகவல் அப்படின்றது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு, நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வாடிக்கையாளருடைய தேவையில இருந்து ஆரம்பிச்சு மூலப்பொருள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து படிநிலைகள்லையும் அதுக்கான தகவல் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கும். ஸோ ஒரு ஒரு நிலையிலையும் வந்து இப்போ வாடிக்கையாளரோட தேவை அப்படின்னா எவ்வளவு பேருக்கு அந்த பொருள் தேவைப்படுது, அவங்க எதன் அடிப்படையில் அந்த தேவை அப்படின்றது உருவாயிருக்கு, அதாவது லாங் டேர்ம் டிமாண்டா இருக்கா இல்லை ஷார்ட் டேர்ம் டிமாண்டா இருக்கா, இல்லை அந்த பொருளோட தேவை அவங்களுக்கு எப்படி அவங்க அதை நுகர்றாங்க அப்படின்ற தகவல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பொருளோட மூலப்பொருள், அந்த பொருளை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையான மூலப்பொருள் அப்படின்றது நமக்கு எப்படி கிடைக்குது, அதோட மார்க்கெட் ரேட் எப்படி இருக்கு, அந்த மூலப்பொருளுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்ற இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஆராய வேண்டியது இருக்கு. அடுத்து தயாரிப்புகள் தேவையான அளவில் மற்றும் சரியான நேரத்தில் விநியோக சங்கிலியில் வழங்கப்படுவதற்காக ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் வாடிக்கையாளர் திருப்தியை சரியான நேரத்தில் ஊக்குவிக்க தங்கள் பங்கை செய்யக்கூடிய போதுமான தகவலை பெற வேண்டும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா வாடிக்கையாளர் திருப்தியை சரியான நேரத்தில் ஊக்குவிக்க வேண்டும். இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவும் நமக்கு இந்த சரக்கு தகவல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது என்ன, ஏன் வந்து வாடிக்கையாளர் திருப்தியை சரியான நேரத்துல ஊக்குவிக்கணும் அப்படின்னா, இப்ப நம்மளே எடுத்துப்போம், நம்ம ஒரு சந்தைக்கு போறோம், நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குறதுக்காக அந்த சந்தைக்கு போறோம். அப்படி போகும்போது அந்த பொருள் அந்த சந்தையில இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து அந்த பொருள் பிடிக்கும், அதனால நம்ம ஒரு 2 நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறோம். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி திரும்பவும் போயிட்டு ஒரு 2 நாள் கண்டினியூஸா நம்ம மார்க்கெட் போறோம். பட் 2 நாளுமே அந்த பொருள் மார்க்கெட்ல இல்லை அப்படின்னா 3வது நாளும் நம்ம அந்த பொருள் இருந்தா மட்டும்தான் அதை வாங்குவேன், இல்லைன்னா நான் வேற எதையுமே வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையில நம்ம இருக்க மாட்டோம். ஸோ ஒரு 3வது நாள் 4வது நாள்லாம் போகும்போது நம்மளோட மனநிலை அப்படின்றது அடுத்த சரக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பொருள் கிடைக்கலையா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அந்த ஆல்டர்னேட்டிவா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அதுக்கு அடுத்து நம்மளோட நுகர்வு அப்படின்றது அந்த 2வதா நம்ம வாங்கின அந்த பொருள் நோக்கி தான் இருக்குமே தவிர நம்ம திரும்பவும் முதல்ல நம்ம தேடி தேடி கிடைக்காம போனா அந்த பொருளுக்கு வரவே மாட்டோம். இது வந்து ஒரு வாடிக்கையாளரோட தன்மை தான். ஸோ இந்த இந்த இடத்துல அந்த முதல் பொருளுக்கான தேவை அப்படின்றது இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ அதை இன்னொரு கம்பெனி வந்து அது டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்ல டிமாண்ட் அப்படின்றது இருக்கும், அது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொருளோட தயாரிப்பாளர் வந்து சரியான முறையில் இதை கணிச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு நாள் கேப்லயாவது மார்க்கெட்டுக்குள்ள, அந்த கேப்லேயே அங்கே இருக்கக்கூடாது, பட் ஒரு நாள் கேப்லயாவது பொருளை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம், அவரோட டிமாண்டா அவர் சஸ்டெயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரோட பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த கஸ்டமர்ஸை அவர் சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கலாம். அவர் பொருளுக்கான டிமாண்ட் அப்படின்றது மார்க்கெட்ல அப்படியே இருந்திருக்கும். பட் இப்போ அவங்க சரியா திட்டமிடாதனால அந்த டிமாண்ட் அப்படின்றது இன்னொரு கம்பெனிக்கு போயிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதனாலதான் நம்ம இந்த வாடிக்கையாளர் திருப்தியை வந்து சரியான நேரத்துல ஊக்குவிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்பதான் நம்ம அந்த பொருளுக்கான தேவையை நம்ம கிட்டே வச்சிருக்க முடியும். இது முக்கியமான விஷயம். அடுத்து இவை சரக்கு போக்குவரத்தில் முடிவெடுப்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த தகவல்களின் அடிப்படையில மட்டும்தான் எல்லா விதமான முடிவெடுக்கும் செயல்பாடுகளும் நடக்கும். அடுத்து இந்த சரக்கு தகவலின் கோட்பாடுகள். இந்த சரக்கு தகவலின் கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த சரக்கு தகவலின் கோட்பாடுகள். ஃபர்ஸ்ட், கிடைக்கும் தன்மை. ஸோ வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் செயல்பாடுகள் மற்றும் திட்டமிடலில் மேலாண்மை நிச்சயமற்ற தன்மையை மேம்படுத்துவதற்கும் சரக்கு தகவல்கள் எளிதாகவும் விரைவாகவும் தொடர்ச்சியாகவும் கிடைக்க வேண்டும். இதுதான் இந்த கடைசியா சொன்ன இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தகவல்கள் அப்படின்றது ரொம்ப எளிதாகவும் விரைவாகவும்
தொடர்ச்சியாகவும் கிடைக்க வேண்டும். இந்த 3 விஷயமும் நம்ம சரியா பண்ணும் பட்சத்துல நம்ம ஒரு சரக்கு பத்தின தகவலை சரியான முறையில கையாள முடியும். அந்த தகவல்களை நம்மளோட கம்பெனி எஃபிஷியன்சிக்கும் நம்மளால பயன்படுத்த முடியும். 2வது என்ன அப்படின்னா துல்லியம். ஸோ இந்த இருப்பு நிலைகள், வாடிக்கையாளர் ஆர்டர்கள் போன்ற அனைத்து நடவடிக்கைகளின் நிலையையும் சரக்கு தகவல்கள் பிரதிபலிக்க வேண்டும். இந்த தகவல்கள் எல்லாமே மிக மிக துல்லியமா இருக்க வேண்டிய தகவல்கள். இப்ப இருப்பு நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம விற்கக்கூடிய அந்த பொருளுடைய இருப்பு நிலை அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருப்புல இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப துல்லியமான சரியான அளவுல அந்த தரவு அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்து வாடிக்கையாளர் ஆர்டர். ஸோ நம்ம கிட்ட ஒரு வாடிக்கையாளர் வந்து நம்ம கிட்ட ஒரு பொருளை வாங்குறாங்க, இல்லை நம்ம கிட்ட ஒரு பொருளை வந்து எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க அந்த ஆர்டரை பிளேஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஆர்டரும் இந்த இருப்பு நிலையோட சரியான நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கேப்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் வாடிக்கையாளரோட ஆர்டர் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா இருப்பு நிலையில எவ்வளவு இருக்குன்னே நமக்கு தெரியல அப்படின்னா ஒரு டைம்ல அந்த டிமாண்டை நம்மளால மீட் பண்ண முடியாம போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே இருக்கு. நம்ம ஒன்ஸ் ஆர்டர் இல்லை நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு நம்மளா கற்பனை நினைச்சு நம்ம ஆர்டர்ஸ் ஃபுல்லா எடுத்துறோம், ஆனா அங்க பொருளே இல்லை, பொருள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு, நம்ம அதை சரியா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இங்கேயும் வாடிக்கையாளரோட நம்பகத்தன்மையை நம்ம இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. இதுவும் தொழிலுக்கு பெரிய பிரச்சனையா வரும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்காக இந்த 2 தகவல்களும் ரொம்ப ரொம்ப துல்லியமான அளவுல இருக்கும். வாடிக்கையாளர்களோட ஆர்டர், அவங்க எவ்வளவு ஆர்டர் பண்றாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப துல்லியமா தெரியணும். நம்ம கிட்ட அந்த குறிப்பிட்ட சரக்கு எந்த அளவுக்கு இருப்புல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப துல்லியமா தெரியும். 3வது சரியான நேரம். ஸோ தகவல்களை விரைவாக நிர்வாகத்திற்கு திருப்பி அனுப்ப சரக்கு தகவல்கள் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். ஒரு செயல்பாடு தொடங்குவதற்கும் நிகழ்வதற்குமான இடைப்பட்ட நேரத்தை அடிப்படையாக கொண்டே சரியான நேரம் அளவிடப்படுகிறது, குறிப்பாக செயல்பாடு சரக்கு தகவல் அமைப்பில் தெரியும் போது. ஸோ இங்க வந்து ஒரு செயல்பாடு தொடங்கும் போதும் அது நிகழும் போதும் இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அந்த கேப் எந்த அளவுக்கு குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முறையில இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்துல சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த சரக்கு தகவலின் கூறுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல சில கூறுகள் இருக்கு. ஒரு சரக்கு தகவல் அப்படின்னா அது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில கூறுகள் இருக்கு. ஸோ தகவல்களை மீட்டெடுப்பது பிழைகள் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் இருக்க வேண்டும். மேலும் பயனருக்கு பயனுள்ள வடிவத்தில் அந்த தகவல்களை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அந்த தகவல்கள் சரியான முறையில இல்லை ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தேவையான முறையில அதை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா அந்த தரவுகளுக்கும் அந்த தகவல்களுக்கும் எந்த விதமான பயனும் இல்லாம போயிடும். ஸோ அந்த தகவல்கள் எல்லாமே நம்ம எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா சரியான திட்டமிடல், செயல்படுத்துதல் மற்றும் கட்டுப்பாடு. இந்த 3 விஷயங்களுக்கு தான் இந்த தகவல்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த சில கூறுகளை பத்தி நம்ம பார்ப்போம். முதல் கூறு வந்து ஆதாரங்கள். ஸோ அவை நம்பிக்கையானவை, உண்மையானவை மற்றும் எளிதில் கிடைக்கும் தன்மை கொண்டவை, உடல்பூர்வ விநியோகத்தில் விற்பனை ஆர்டர்கள், கணக்கியல் தரவு போன்றவை. ஸோ இதெல்லாமே வந்து அந்த அதுக்கான சில எடுத்துக்காட்டுகள். ஸோ இந்த ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது எவிடன்ஸ் பேஸ்டு அப்படின்னு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம். எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கையில இருக்கணும். நம்ம எதுக்காக இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்றது அது ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். அது எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இந்த ஆதாரங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நம்பர் சொல்றோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் அந்த நம்பரை சொல்றோம், நம்ம சொல்ற நம்பர் சரிதான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம ஃபேக்ட் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு தரவு இருக்கு அப்படின்னா அது அதே தான் இருக்கும் போது அதை நம்மளால மாற்ற முடியாது, ஃபேக்டை நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ வேல்யூ பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் இல்லாம ஃபேக்ட் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் ஆர் எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு இந்த விஷயங்களை கவனிக்க முடியும். 2வது கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தகவல் சேகரிப்பு. ஸோ தகவல்கள் விற்பனை ஊழியர்கள், இதழ்கள், வெளியீடுகள், அதுக்கப்புறம் தகவல் தரவு விற்பனையாளர்கள், விநியோகஸ்தர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களிடமிருந்து பெறப்படுகின்றன. இந்த சரக்கு தகவல்கள் நம்ம யார் கிட்ட இருந்தெல்லாம் பெறணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. இவங்க கிட்ட தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது விற்பனை ஊழியர்கள். ஸோ விற்பனை ஊழியர்கள் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், நம்ம ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டே வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட நம்ம அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க முடியும். அதாவது அவங்க ஒரு ரேக்ல நின்று இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல எந்த பொருள் அதிகமா விற்குது. இப்போ ஒரே பொருள் 3 பிராண்ட் இருக்கு அப்படின்னா அந்த 3 பிராண்ட்ல கஸ்டமர்ஸ் வந்து எதை ப்ரிஃபர் பண்றாங்க, அவங்க எதை வந்து ரொம்ப லைக் பண்றாங்க, அதை எதுக்காக அவங்க வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். அடுத்து இதழ்கள். ஸோ நிறைய பிஸ்னஸ் மேகசின்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு விற்பனையாளர்கள் கிட்ட இருந்து, இந்த மாதிரி அதுக்கப்புறம் விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீஜியன்ல பர்டிகுலரா எந்த பிராண்ட் விற்குது
அது ஏன் விற்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கள் ஒரு பொருளை நான் வாங்குறேன் அப்படின்னா ஏன் நீங்க அந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்றத நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும் நம்மளால. இது இல்லாமல் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கலாம். அடுத்து சேமிப்பு. ஸோ இந்த சேமிப்பு அப்படிங்கிறது எதை பத்தி அப்படின்னா, இந்த சேமிப்பு மற்றும் பயன்பாட்டிற்கு வசதியாக பல்வேறு ஆதாரங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தரவு. இந்த தரவு வங்கி கணினிமயமாக்கப்படலாம் மற்றும் பதிவேடுகள், கோப்புகள், ஆவணங்கள் போன்றவற்றின் வடிவத்தில் இருக்கலாம். ஸோ இந்த சேமிப்பு அப்படின்றது நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஃபியூச்சர்ல வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம இந்த தரவுகளை எடுத்து பயன்படுத்த வேண்டியது இருக்கும். சில சமயங்களில் நம்ம ஃபியூச்சரை ஆன்டிசிபேட் பண்றதுக்கும் இந்த தரவுகள் தான் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இப்போ கலெக்ட் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கணும் அண்ட் ரொம்ப எளிமையா இருக்கணும். எளிமையா அப்படின்னா அந்த அந்த தரவுகளை நம்ம எப்ப வேணாலும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சேமிச்சு வைக்கிற முறை அப்படின்றது ரொம்ப பாதுகாப்பானதாகவும் இருக்கணும், ரொம்ப எளிமையானதாகவும் இருக்கும். ஈஸி டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தகவல்களை நம்ம எப்போ வேணாலும் எளிதாக எடுத்துக்கிற அளவுக்கு, எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. டேட்டா டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு கூட அதை சொல்லுவோம். அதுதான் நம்ம கணினிமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மீட்டெடுப்பு. இந்த தரவு ஆதாரங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் செயலாக்கப்படுத்தப்பட்டு சேமிக்கப்பட்ட தகவல்கள் முடிவெடுப்பதற்காக மீட்டெடுக்கப்பட வேண்டும். மேலும் முடிவெடுப்பதில் பயனுள்ள வடிவத்தில் இருக்க வேண்டும். இந்த தகவல்களை நம்ம சேமிச்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த தகவல்கள் முடிவெடுக்கும் அந்த ப்ராசஸ்க்கு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ற அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ ஒரு 10 பேர்கிட்ட நம்ம ஒரு 10 கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பதில் எல்லாத்தையும் அந்த பதிலுக்கான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை நம்ம ரெடி பண்ணணும். அந்த டேட்டாவை நம்ம ஒரு 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 சார்ட்டா நம்ம ரெடி பண்ணணும். அந்த டேட்டா எதை ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். இந்த இன்டர்பிரிட்டேஷன் மூலயமா மட்டும்தான் நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ள போக முடியும். ஸோ டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்றது முக்கியம். அந்த டேட்டாவை ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற ரோல் ரொம்ப முக்கியமான ரோலா இருக்கு. அடுத்து அறிக்கைகள். சேகரிக்கப்பட்ட, சேமிக்கப்பட்ட மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட தரவு அறிக்கைகள் போன்ற குறிப்பிட்ட வடிவங்களில் முடிவெடுப்பவர்களுக்கு அணுகல்பட்டதாக இருக்க வேண்டும். இதை தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி பாயிண்ட் கூட சேர்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான். அந்த டேட்டாவை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டா எதுக்காக நம்ம எடுத்தோம், அந்த டேட்டாவோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ ஒரு டேட்டாவோட பர்பஸே என்ன அப்படின்னா சப்போர்ட்டிங் தி ப்ராசஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஒரு முடிவெடுத்தல் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு சரியான முடிவை நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபேக்ட் பேஸ்டா இருக்கும்போது, அதாவது தரவுகளின் அடிப்படையில நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு சரியானதா இருக்கும். ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது ரெண்டு தான். ஒன்று வந்து தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கிறது, இன்னொன்று வேல்யூஸ், ஒருத்தருடைய ஐடியாலஜி பேஸ்டா டிசிஷன் எடுக்கிறது. ஸோ இங்க நம்ம ரொம்ப சரியான முறையில முடிவெடுக்கணும் அப்படின்னா நம்ம தரவுகளின் அடிப்படையில தான் முடிவெடுத்தாகும். அடுத்து தகவல் மேலாண்மை சரக்கு நடவடிக்கைகளை பின்வரும் பகுதிகளில் திறமையாகவும் செயல்படுத்துகிறது. ஸோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா விநியோக சங்கிலி. அந்த விநியோக சங்கிலி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு சரக்கு மேலாண்மையோ சரக்கு தகவல் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விநியோக சங்கிலி அப்படின்னு சொல்லும்போது விநியோக சங்கிலியில் ஓட்டங்களை உருவகப்படுத்தி மேம்படுத்துவது, இருப்பு குறைப்பு மற்றும் ஸ்டாக் அவுட்டை தடுப்பது அனுமதிக்கிறது. ஸோ இந்த விநியோக சங்கிலி அப்படிங்கிறது என்னன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிள் அப்படின்றது ஒரு பொருள் சந்தைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விநியோக சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருள் நம்ம தயாரிக்கிறோம், தயாரிச்ச அந்த பொருள் வந்து விற்பனைக்கு தயாரான நிலையில இருக்கு அப்படின்னா அந்த சரியான வாடிக்கையாளருக்கு அந்த பொருளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்துட்டு இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறதா இந்த விநியோக சங்கிலி அப்படின்றது. அடுத்து விலை நிர்ணயம். ஸோ இந்த விலை நிர்ணயம் அப்படின்றதும் எந்த ஒரு பொருளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் மார்க்கெட் ஒரு சந்தை அப்படிங்கிறது இந்த விலையை பொறுத்து தான் அமையும். அண்ட் விலையை இந்த அளிப்பு மற்றும் தேவைகளை நிறைய நேரங்களில் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு விஷயம். ஸோ விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லும்போது அதிகபட்ச வருமானம் அல்லது லாபத்தை கொண்டு வரும் விலை நிலவரங்களை குறிப்பிட அனுமதிக்கிறது. ஸோ எந்த ஒரு தொழிலின் அடிப்படை நோக்கமும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாபங்களை அதிகமாக்குதல், அதிக லாபம் ஈட்டணும் அப்படின்றதான் எல்லாரோட நோக்கமா இருக்கும். ஸோ இந்த அதிக லாபங்களை ஈட்டுற அளவுக்கு அந்த விலை அப்படின்றத நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது வாடிக்கையாளர்களின் பன்முக பரிமாற்றம்.
ஸோ ஒத்த தயாரிப்புகளை வாங்கும் போகக்கூடிய வாடிக்கையாளர் குழுக்களை அடையாளம் காணுதல், இது நுகர்வோர் நடத்தை பற்றிய சிறந்த புரிதலுக்கு வழிவகுத்து வாடிக்கையாளர்களின் தேவைகளை தனிப்பயனாக்கவும் தனிப்படுத்தவும் உதவுகிறது. இந்த வாடிக்கையாளர்களின் பன்முக பரிமாற்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம சந்தைக்கு போறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்க போறோம். அந்த பொருள் நமக்கு இல்லை, அதாவது அந்த குறிப்பிட்ட பிராண்டுல, அந்த கம்பெனியோட பிராண்டுல அந்த பொருள் இல்லை. இப்போ நம்ம ரவை வாங்க போறோம், ஒரு ரவை பாக்கெட் வாங்கும்போது அந்த நம்ம குறிப்பிட்ட பிராண்ட், நம்ம எந்த பிராண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு போறோமோ அந்த பிராண்டு இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து அவைலபிளா இருக்கிற பிராண்டுக்கு நம்மளோட கன்சியூமிங் பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்றோமா, இல்ல அந்த ப்ராடக்டே எனக்கு அந்த அந்த பொருளே எனக்கு வேண்டாம், அந்த பொருள் நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவையவே அங்க துண்டிச்சுட்டு வரமா அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இதை எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளால வந்துட்டு ஒரு சரக்கை கொண்டு போய் மார்க்கெட்ல சேர்க்க முடியுது. ஸோ இப்போ இல்லை இது வந்துட்டு எனக்கு பிராண்ட் லாயல்ட்டி கிடையாது, எனக்கு வந்து இந்தந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் நான் ஒரு பொருளை வாங்குறேன், இந்த நான் பார்க்குற இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எந்த பொருள்ல இருந்தாலும் அந்த பொருளை நான் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு பிஹேவியர் நமக்கு இருக்கும்போது இந்த தகவல்கள் எல்லாமே அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சரக்கை மாற்றி அமைக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா வாடிக்கையாளர் விசுவாச பகுப்பாய்வு. ஸோ இந்த கஸ்டமர் லாயல்ட்டி அப்படின்னு நம்ம இதை தான் பேசிட்டு இருக்கோம். இந்த கஸ்டமர் லாயல்ட்டி அப்படின்றது ஒரு பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளே வந்து நம்மளோட நுகர்வோர் வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம டெய்லி நுகர்ந்துட்டு இருக்கோம், எல்லா பொருட்களையும் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான நுகர்வு நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு பேஸ்ட் யூஸ் பண்றோம், காலையில இருந்து ஒரு பேஸ்ட் வந்து யூஸ் பண்றோம் ப்ரஷ் பண்றதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டோட பேஸ்ட்டை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம். எனக்கு இந்த பேஸ்ட் இல்லை அப்படின்னா என்னால் அதை கன்சியூம் பண்ண முடியாது, எனக்கு வேற எந்த பிராண்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்குள்ள நம்ம போயிருப்போம், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கும். ஸோ இது வந்து பிராண்ட் லாயல்ட்டி, அதாவது அந்த ஒரு பொருள் மட்டும் தான் நான் வாங்குவேன், அந்த பொருள் இல்லைன்னா நான் வேற எந்த பொருளையுமே வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பிராண்ட் லாயல்ட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்றது. அண்ட் பிராண்ட் லாயல்ட்டி அப்படின்றதுலையும் சாரி ஸோ ஒரு பிராண்டுக்கு கஸ்டமர்ஸ் லாயலா இருக்காங்க அப்படின்றத தாண்டி அவங்க எதனால லாயலா இருக்கிறாங்க வாடிக்கையாளர் விசுவாசத்துக்கு அடுத்து வாடிக்கையாளர் மதிப்பு பகுப்பாய்வு. இந்த வாடிக்கையாளர் மதிப்பு பகுப்பாய்வு அப்படின்றது என்னன்னா லாபம் இல்லாத மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆகியவை என தகவல் கண்காணிப்பு லாபத்தை திறம்பட திட்டமிட்டு செயல்படுத்துதல். இந்த வாடிக்கையாளர் மதிப்பு பகுப்பாய்வு அப்படின்றது. அடுத்து வாடிக்கையாளர் திருப்தி பகுப்பாய்வு. வாடிக்கையாளர் திருப்தி பகுப்பாய்வு அப்படின்னா நம்ம எந்த ஒரு பொருளை கன்சியூம் பண்ணும்போதும் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஷர்ஸை நம்ம குவான்டிஃபை பண்ண ட்ரை பண்றது. ஸோ எப்பவுமே நம்மளால வந்து ஒரு பொருளோட கன்சம்ஷனை நம்மளால குவான்டிஃபை பண்ணவே முடியாது, ஏன்னா இட்ஸ் அ ஹியூமன் ஃபீலிங்ஸ். ஸோ ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸை எப்பவுமே வந்து நம்மளால வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 1 கிலோ சந்தோஷமா இருந்தேன், இல்லை 1 லிட்டர் சந்தோஷமா இருந்தேன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஹியூமனோட ஃபீலிங்ஸ், இந்த கன்சம்ஷன் அப்படின்றதும் ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸ் தான். நம்ம ஒரு பொருளை நுகரும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ளஷர் அப்படின்றத நம்ம குவான்டிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியாது. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமே தவிர அந்த வார்த்தைகளும் சரியான முறையில அதை திட்டமிட பயன்படாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த தரவுகள் எல்லாமே குவான்டிஃபைபிளா, அதாவது நம்பர்ஸ்ல இருந்தா மட்டும்தான், எண்கள்ல அது கிடைச்சா மட்டும்தான் நம்ம அதை வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ப்ளஷரை, அந்த வாடிக்கையாளர்களின் திருப்தியை நம்ம நம்பர்ஸ்ல கொண்டு வர, அதாவது குவான்டிஃபைபிளா கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றோம். அது வாடிக்கையாளர் திருப்தி பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றோம். அடுத்து சரக்கு செலவுகளின் கட்டுப்பாடு. ஸோ இந்த சரக்கு செலவுகளின் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த ஐடி மென்பொருளின் உதவியுடன் நிதி விளைவுகளின் தொடர்ச்சியான பகுப்பாய்வு நிறுவனத்திற்குள் செலவுகளை திறம்பட நிர்வகிக்க அனுமதிக்கிறது. இந்த சரக்கு செலவுகளின் கட்டுப்பாடு அப்படிங்கிறதும்
ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சரக்கு தயாரிச்சிட்டோம், அதை மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த தயாரிச்சதுல இருந்து அதை சந்தைக்கு கொண்டு போற இடைப்பட்ட அந்த செயல்பாடுகளுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் அந்த பொருளுடைய விலையில சேர்ந்து தான் வரும். ஸோ இப்ப இருக்கும் பட்சத்துல நம்ம அந்த தயாரிப்பு நிலையில இருந்து சந்தைக்கு அந்த பொருளை கொண்டு போற இந்த ஒரு ப்ராசஸை நம்ம எந்த அளவுக்கு வந்து சீப்பா முடிக்கிறோமோ, அதாவது எந்த அளவுக்கு வந்து செலவுகளை குறைத்து நம்ம முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லாபத்தை அதிகமாக்க முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த பொருளுக்கான விலையை நிர்ணயிச்சிட்டோம். அப்படி நம்ம ஆல்ரெடி அந்த பொருளை தயாரிக்கும் போது அதுக்கான விற்பனை விலை என்னன்றது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்ததை விடவும் இந்த தயாரிப்பு நிலையிலிருந்து சந்தைக்கு அந்த பொருளை கொண்டு போறதுக்கான செலவுகள் அதிகமாகும் போது நம்மளுடைய லாபம் அப்படின்றது பெரிய அளவுல குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்தாகணும். அதுக்கு இந்த சரக்கு செலவுகளின் கட்டுப்பாடு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எந்த ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நோக்கம் லாபம் அப்படின்றது தான். அடுத்து தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தரம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். வாடிக்கையாளர் திருப்தியை உறுதிப்படுத்த தர மீறல்களை கண்காணித்து கண்டுபிடித்து குறைத்தல் வேண்டும். ஸோ ஒரு கஸ்டமர் லாயல் பேஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் எதனால அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் போது அந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம சரியான முறையில மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த பொருள் வந்து எந்த விதமான ஒரு சேதாரமும் வராம தர குறைபாடுகளும் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சரக்கு தகவல் அமைப்பு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரக்கு தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தகவல் அமைப்பின் முக்கிய அம்சம் தரவை தகவலாக மாற்றுவதும் முடிவெடுப்பதற்கு பயனுள்ள வகையில் அதை சித்தரிப்பதும் தகவல்களுடன் முடிவெடுக்கும் உதவி முறைகளை இணைப்பதும் ஆகும். ஸோ இதுதான் நம்ம முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தகவல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தகவலோட பயன்பாடு என்ன, அந்த தகவலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு முடிவெடுக்கும் நிலைக்கு அந்த தகவல்களை நம்ம சரியான முறையில கொண்டு போறது. அந்த தகவல்கள் நம்ம எதுக்காக எடுக்கிறோம், ஒரு டிசிஷன் மேக்கிங்காக, ஒரு சரியான முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு தகவல்கள் தேவை. அதுக்காக தான் இந்த தகவல்களை நம்ம உருவாக்கணும். தகவல்களின் அடிப்படையில நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சரியான முடிவா இருக்கும். அடுத்து இந்த சரக்கு தகவல் அமைப்புகள் நிறுவனங்களின் மொத்த தகவல் அமைப்பின் ஒரு துணை பகுதி. அது சரக்கு முடிவெடுப்புகளுக்கு இயக்கப்படுத்தப்படுகிறது. இதில் 3 கூறுகள் உள்ளன. முதல் கூறு என்ன அப்படின்னு பார்த்தா உள்ளீடுகள். ஸோ இந்த உள்ளீடுகள் சரக்கு அமைப்பை திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துவதற்கு தேவையான தரவு, வாடிக்கையாளர்கள், நிறுவன ஊழியர்கள், நிறுவன பதிவுகள் மற்றும் வெளியிடப்பட்ட தரவு ஆகிய ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. ஸோ இந்த இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்புட் அப்படின்றது நம்ம எங்கெங்கிறதுலாம் இந்த டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்க முடியும். இப்போ நம்ம ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போறோம், ஒரு பெரிய கடைகளுக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸை சில இதை வாங்குவாங்க. நம்ம என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம எதன் அடிப்படையில் வாங்கியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியில ஒர்க் பண்றவங்க கிட்ட இருந்து, அந்த கடைகளில் இருக்கவங்க விற்பனை ஊழியர்கள் கிட்ட இருந்து பெறப்படக்கூடிய தரவுகள் அப்படின்றது முக்கியமா இருக்கு. அடுத்து நிறுவன பதிவுகள். ஸோ அவங்க ஒரு சீசன்லையும் எவ்வளவு பொருட்கள் உருவாக்கி இருக்காங்க, எப்போ டிமாண்ட் அதிகமா இருந்திருக்கு, அது எப்போ வந்து இவங்களோட தயாரிப்பு அதிகமா இருந்திருக்கு, எப்போ இவங்களோட தயாரிப்பு குறைந்திருக்கு, இவங்களோட தயாரிப்பு எதனால குறைஞ்சது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இது இல்லாம மற்ற சந்தை ஆதாரங்கள்ல இருந்தும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டேட்டா மூலயமாவும் இந்த சரக்கு தகவல் அமைப்பை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த உள்ளீடுகள் அப்படின்றது முதல் விஷயம். அடுத்து தரவுத்தள மேலாண்மை. ஸோ இந்த தரவுத்தள மேலாண்மை அப்படின்றது என்னன்னா சேமிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட வேண்டிய தரவை தேர்ந்தெடுப்பது, பகுப்பாய்வு முறைகளின் தேர்வு மற்றும் அடிப்படை தரவு செயலாக்க நடைமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ இது எல்லாமே இந்த 3 ப்ராசஸும் சேர்ந்தது தான் நம்ம தரவுத்தள மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். என்ன அந்த 3 ப்ராசஸ் அப்படின்னா சேமிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட வேண்டிய தரவை தேர்ந்தெடுப்பது, இந்த டேட்டாஸை நம்ம செலக்ட் பண்றோம். அடுத்து பகுப்பாய்வு முறைகளின் தேர்வு, அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம பண்றோம். அடுத்து அடிப்படை தரவு செயலாக்க நடைமுறைகள், அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டாஸை நம்ம எப்படி செயல்படுத்துறதுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான். இது 3மே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் தரவுத்தள மேலாண்மையை பொறுத்த வரைக்கும். அடுத்து வெளியீடுகள். ஸோ வெளியீடுகள் அப்படின்னு சொல்லி வரும்போது சரக்கு தகவல் அமைப்பின் வெளியீடுகள் அப்படிங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செலவு மற்றும் செயல்திறன் புள்ளி விவரங்களின் சுருக்க அறிக்கைகள். ஸோ இந்த செலவு மற்றும் செயல்திறன் புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த வியாபாரம் செய்யறதுக்கு, அந்த பொருளை சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், அந்த செலவுக்கு ஏற்ற செயல்திறன் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. நம்ம ஒரு அதிக அளவில் நம்ம செலவு பண்றோம், பட் அந்த பொருள் வந்து ரொம்ப டிலேடாக தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படின்னா அப்போ நம்ம செலவு பண்ணதுக்கான அர்த்தமே அங்கே இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னா நம்ம கம்மியாக தான் செலவு பண்ணியிருப்போம்.
ஒரு குறைந்த தூரத்தை நம்ம வேகமா கடக்கிறதுக்கு நம்ம அதிகமா செலவு பண்ண வேண்டியது வரும். ஒரு குறைந்த தூரத்தை நம்ம பொறுமையா கடக்கிறதுக்கு நம்ம செலவு ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுல தான் ஆகும். இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்ம எங்கேயும் சொல்றோம். ஸோ இந்த செலவு, செயல்திறன் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அடுத்து இருப்பு நிலை மற்றும் முன்னேற்றத்தில் உள்ள ஆர்டர்களின் நிலை அறிக்கைகள், இதையும் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அடுத்து விரும்பிய செயல்திறனை உண்மையான செயல்திறனுடன் ஒப்பிடும் விதிவிலக்கு அறிக்கைகள். ஸோ இந்த விரும்பிய செயல்திறன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் ஆக்சுவலா அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த செயல்திறன் நம்ம ஆக்சுவலா பண்ணது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது ரொம்ப பெட்டரா இருந்திருக்கா இல்லை ரொம்ப மோசமா இருந்திருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அண்ட் சப்போஸ் இந்த கேப் ரொம்ப வைடரா இருக்கும்போது இதை மேம்படுத்துறதுக்கு நம்ம இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து இந்த சரக்கு நடவடிக்கைகளில் பொருட்களின் உடற்பூர்வ ஓட்டத்தை இணைக்கும் இணைப்பு தகவல்கள், என்னெல்லாம் தகவல்கள் வந்து இந்த சரக்கு தகவல் மேலாண்மையில ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடமாற்றம் மற்றும் போக்குவரத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தகவல்கள் அப்படின்றது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள். அதாவது இடமாற்றம் மற்றும் போக்குவரத்து, நம்ம ஒரு பொருளை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இடமாற்றம் செய்யணும், அதை எந்த முறையில கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம வந்து ரோடா போகணுமா, இல்லை வந்துட்டு பை பஸ்ஸா போகணுமா, ஐ மீன் பை ட்ரெயினா போகணுமா, இல்லை வந்து நம்ம ஓஷன் சி ரூட் அதை பயன்படுத்தணுமா, இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான தகவல்களாக பார்க்க முடியுது சரக்கு தகவல் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும். அடுத்து கிடங்கிப்படுத்தல் மற்றும் சேமிப்பு. ஸோ இந்த சேமிப்பு அப்படின்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பொருட்களை எந்த முறையில சேமிக்கிறோம், எந்த அளவுல சேமிக்கிறோம், எந்த பாதுகாப்பின் அடிப்படையில் நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து தொழில்துறை பேக்கேஜிங். ஸோ இந்த பேக்கேஜிங் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேக்கேஜிங் எதனால முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பொருள் நம்ம சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த பொருள் சரியான முறையில, நுகர்வுக்கு தயாரான முறையில, சரியான முறையில, தரமான முறையில இருத்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பொருள் தரமா இருக்கணும், அந்த பொருளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் சேதாரமும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அப்போ இந்த பேக்கேஜிங்க்கு ஒரு முக்கியமான ரோல் அப்படின்றது இந்த லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல அது பிளே பண்ணுது. அடுத்து இருப்பு கட்டுப்பாடு. ஸோ இந்த இருப்பு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணி. நம்ம இருப்பை பத்தி பேசியிருப்போம். ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு இருப்புல இருக்கணும், ஏன் அது இருப்புல இருக்கணும், அது இருப்புல இருக்கிறதுக்கான அவசியம் என்ன, இதெல்லாமே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இந்த இருப்பு கட்டுப்பாடு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இந்த இருப்பு கட்டுப்பாடு அப்படின்னா சாரி ஸோ ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்ம வேர் ஹவுஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது மார்க்கெட்ல ஒரு அந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்டெபிலிட்டியை உருவாக்குறதுக்காக நம்ம ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதே இடத்துல இந்த பொருள் நம்ம அதிக அளவுல இருப்புல வச்சிருக்கும் போது என்ன ஆகும்? இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம அதிக அளவுல அந்த பொருளுக்கான இருப்பு வந்து வச்சிருக்கோம். ஒரு 100 பொருள் நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டோம். நம்ம கிட்ட இன்னும் ஒரு 300 பொருள் வேர் ஹவுஸ்ல இருக்கு. நம்ம 100 அனுப்பணும்னு வச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம அதிக அளவுல தயாரிப்பு செஞ்சு பொருட்களை இருப்புல வச்சிருக்கும் போது அந்த குறிப்பிட்ட பொருளுக்கான தேவை சந்தையில குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ஆல்ரெடி 100 பொருள் அனுப்பிட்டோம். அந்த 100 பொருள் வித்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 100 பொருள் யாரும் கேட்கல, ஒரு 50 பொருள் போதும், ஒரு 25 பொருள் போதும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இங்க என்ன அப்படின்னா டிக்ளைன் ஆஃப் டிமாண்ட். அந்த குறிப்பிட்ட சரக்குக்கான தேவை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நம்ம கிட்ட இருப்புல ஆல்ரெடி அந்த பொருள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வித்துரும் அப்படின்னு நினைச்சு நிறைய பொருட்களை உருவாக்கி வச்சிட்டோம். ஆனா அதுக்கான தேவைகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ல குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இது நம்மளோட வியாபாரத்துக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். ஸோ இந்த இருப்பு கட்டுப்பாடு அப்படின்றது இங்கதான் ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்ம கிட்ட இருப்பு இருக்கணும், மார்க்கெட்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை பேலன்ஸ் பண்றதுக்கு இருப்பு இருக்கணும். இந்த இருப்போட அளவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம சரியான முறையில திட்டமிடணும். ரொம்ப குறைந்த அளவுலையும் அந்த மார்க்கெட் இன்ஸ்டேபிளா போற அளவுக்கும் அந்த இருப்புகள் இருக்கக்கூடாது. அதே சமயம் மார்க்கெட்ல டிமாண்ட் குறையும் பொழுது நமக்கு முழுக்க நஷ்டமாகிற அளவுக்கும் அந்த இருப்புகள் இருக்கக்கூடாது. இதுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸ்டான விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் இருப்பு கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து தேவை கணிப்பு. தேவை கணிப்பு அப்படிங்கிறதும் வந்துட்டு மார்க்கெட்ல ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து நிறைய பேர் பண்ண தவற விஷயமும் கூட. தேவை கணிப்பு அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட தயாரிப்பே வந்து நிர்ணயிக்கப்படும். ஸோ ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு தேவை மார்க்கெட்ல பெரிய அளவுல இல்லை, குறைந்த அளவுல தான் இருக்கு அப்படின்னு தெரியும் போது அந்த பொருட்களை நம்ம அதிக அளவுல உற்பத்தி செய்ய மாட்டோம். கண்டிப்பா செய்ய மாட்டோம். ஏன்னா அது பெரிய அளவு நஷ்டத்துல கொண்டு போய் சேர்க்கும். பட் இதுவே ஒரு 2 மாசத்துல இந்த குறிப்பிட்ட பொருளுக்கு தேவை அப்படின்றது அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர்மேஷன் பேஸ்டா நம்மளால அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வர முடியுதுன்ற பட்சத்துல நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே அந்த ப்ராடக்ட்டை
உருவாக்க ஆரம்பிச்சிடலாம். அப்ப அந்த தேவை வரும்போது அந்த தேவையை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த தேவையோட கம்ப்ளீட் அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பொருட்கள் தயார் நிலையில இருக்கும். ஸோ இந்த தேவை கணிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது மார்க்கெட்ல. ஸோ இந்த தேவையை நம்மளால சரியான முறையில கணிக்க முடிஞ்சது அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து பெரிய அட்வான்டேஜை நம்ம கொண்டு வர முடியும், நமக்கு சாதகமா கொண்டு வர முடியும். அடுத்து உற்பத்தி திட்டமிடல். ஸோ இதுதான் நான் தேவை கூட இணைந்து இருக்குன்னு சொன்னேன். ஸோ தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளால உற்பத்தி திட்டமிடலையும் சரியான முறையில செய்ய முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மார்க்கெட்ல தேவை இருக்கு, சந்தையில அந்த பொருளுக்கான தேவை இருக்கு, நிறைய வாடிக்கையாளர்கள் அந்த பொருட்களை கேட்கறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உற்பத்தி திட்டமிடலை செய்வோம். இந்த பொருளை அதிக அளவுல உருவாக்கணும் அப்படின்ற முடிவை நம்ம எடுப்போம். இதுவே அந்த உற்பத்தி அப்படின்றது தேவை அப்படின்றது அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான உற்பத்தியை நம்ம என்கரேஜ் பண்ண மாட்டோம். அந்த உற்பத்தியை மிக குறைந்த அளவுல கட்டுப்பாடான அளவில் மட்டும்தான் நம்ம செய்வோம். ஸோ அப்போ அந்த தேவை கணிப்புக்கும் உற்பத்தி திட்டமிடலுக்கும் ஒரு லிங்க் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பொருள் தயாரிப்பு கொள்முதல். ஸோ இந்த கொள்முதல் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து சரியான தொழில்முறை நிலையில் வாடிக்கையாளர் சேவை. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா ஒரு சரியான பொருளை நம்ம மார்க்கெட்டுக்குள்ள முதல் தடவை ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வாங்குறாங்க, அந்த பொருளை நம்ம அந்த கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனா அந்த பொருளை அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய சேவை அப்படின்றது சரியான முறையில இல்லை அப்படின்னா அடுத்த தடவை அந்த வாடிக்கையாளர் அந்த பொருளை நுகர மாட்டாங்க. அவங்க வேற யாருக்கும் அதை சஜஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க. அங்கேயுமே மார்க்கெட்டிங், அந்த டோர் டு டோர் மார்க்கெட்டிங், மவுத் டு மவுத் மார்க்கெட்டிங்லாம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே அது பெரிய அளவில் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பொருளை ஒரு வாடிக்கையாளர் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அதுக்கான அவங்களுக்கு அந்த நிறுவனம் கொடுக்க வேண்டிய சேவை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதை தான் நம்ம சரியான தொழில்முறை நிலையில் வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிடங்கிகள் மற்றும் ஆலைகள் இருப்பிடம். ஸோ நம்மளுக்கான வேர் ஹவுஸ் நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம், நம்ம கம்பெனி நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சந்தையில இருந்து ரொம்ப தொலைவில் நம்மளோட வேர் ஹவுஸ் இருக்கும் போதோ, சந்தையில இருந்து ரொம்ப தொலைவில் நம்மளோட நிறுவனம் இருக்கும் போதும் நமக்கு என்ன அங்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லுவோம். ஒன்று, அந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாம போகலாம் தொலைவு அதிகமா இருக்கும்போது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த தொலைவு அதிகமா இருக்கும்போது இந்த சரக்கு போக்குவரத்துக்கான செலவுகள் அதிகமாகும். அந்த செலவுகள் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய லாபம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதனாலதான் வந்துட்டு ஒரு கிடங்கியோ இல்லை வந்துட்டு இந்த கிடங்கு, இந்த பொருட்களை வைக்கக்கூடிய கிடங்கோ இல்லை ஆலைகளோ, உற்பத்தி ஆலைகளோ வந்துட்டு சந்தைக்கு மிக அருகில் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்கணும். அடுத்து உதிரி பாகங்கள் மற்றும் விற்பனைக்கு பிந்தைய சேவை. இதுதான் நம்ம முன்னாடி வாடிக்கையாளர் சேவை கூட சேர்த்து சொல்லியிருந்தோம். ஒரு பொருளை நம்ம வித்துட்டோம் அப்படின்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சதா இருக்கக்கூடாது. அந்த பொருளுக்கு விற்பனைக்கு பிந்தைய சேவைகள் தேவைப்பட்டா அந்த சேவைகளை வழங்குறதுக்கும் நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் அப்படின்றது இருக்கணும். அடுத்து கழிவுகளை சேகரிப்பு மற்றும் அப்புறப்படுத்தல். ஸோ இந்த கழிவுகளை சேகரித்து அப்புறப்படுத்தல் அப்படின்னா ஆஃப்டர் சர்வீசஸ் தான். இதுவும் வந்து அந்த முன்னாடி நம்ம சொன்ன பாயிண்ட் கூட சேர்த்து வரும். அடுத்து உற்பத்தி அமைப்பில் தகவல் ஓட்டம். ஸோ இந்த பர்ச்சேசிங் அப்படின்றதுக்குள்ள மேனுஃபேக்சரிங்குள்ள ஒரு பொருளை உருவாக்குறதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ உற்பத்தி அமைப்பில் தகவல் ஓட்டம் என்பது பொருட்கள், சரக்குகள் மற்றும் சேவைகளின் ஓட்டத்துடன் இணைந்து செயல்படுகிறது. விநியோக சங்கிலிகளின் ஒழுங்கமைப்பு மற்றும் செயல்பாட்டில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. சரக்கு அமைப்பின் அனைத்து அடிப்படை கூறுகளையும் இந்த உற்பத்தி அமைப்பின் தகவல் ஓட்டம் அப்படின்றது இணைக்கிறது. இதையும் நம்ம சொல்றோம். அடுத்து தகவல் ஓட்டத்தின் ஒருங்கிணைப்பு அமைப்பை திறமையான மற்றும் செயல்முறையில் உருவாக்கும் தடைகளை கடக்க திறன் படைத்ததாக மாற்றுகிறது. ஸோ இந்த உற்பத்தி அமைப்பு அப்படின்றதும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம உள்ள கொண்டு வரும் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அண்ட் மாறும் போட்டித்தன்மை மிக்க நகர் சந்தையின் அபாயம் சரக்கு சூழலை பாதிக்கிறது. இதற்கு திறமையான முடிவெடுக்கும் செயல்முறைகள் தேவை. சாரி. ஸோ இந்த ஒரு பாயிண்டே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா சந்தை அப்படின்றது ஒரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான தேவை மிக அதிக அளவுல இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்கான தேவை அப்படின்றது அப்படியே ரொம்ப கீழே இறங்கி இருக்கும். அது ஒரு பீரியடுக்கு, ஒரு குறிப்பிட்ட சீசன் வரைக்கும்
அந்த பொருளுக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த சீசன் முடியும் போது அந்த பொருளுக்கான தேவை அப்படின்றது இருக்கவே இருக்காது, சுத்தமா இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சந்தையில பார்க்க முடியும். அண்ட் இதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சந்தை, முக்கியமா சந்தையில இருக்கக்கூடிய போட்டித்தன்மை அப்படின்றது. ஸோ போட்டித்தன்மையோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே பொருளை ஒரு 5 பேர் விற்கிறாங்க அப்படின்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு போட்டி அப்படின்றது கிரியேட் ஆகும். இந்த போட்டியோட அட்வான்டேஜ் யாரு கெயின் பண்ணுவா அப்படின்னா கஸ்டமர். ஸோ எப்படின்னா ஒரே பொருளை 5 பேர் விற்கும் போது அந்த 5 பொருளும் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுத்துக்கும் இன்னும் அந்த 5 பொருளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. 5 பொருளும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே பொருள் தான் விற்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இப்ப இங்க மற்ற 4 பேரை விட ஒரு விற்பனையாளர் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கணும், மற்ற கஸ்டமர்ஸை தான் கிட்ட கூப்பிட்டு வரணும் அப்படின்னா அவங்க எங்க கை வைப்பாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சரக்கினுடைய விலையில. ஸோ அந்த விலையை குறைத்து கொடுக்கும்போது மற்ற எல்லா கஸ்டமர்ஸ் மற்ற 4 செல்லர்ஸையும் தாண்டி இவங்க கிட்ட வருவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொருத்தரும் பண்ண ஆரம்பிப்பார். அவரை விட நான் கம்மியா தரேன், இவரை விட நான் கம்மியா தரேன்னு சொல்லும்போது இந்த 5 பேருமே பொருட்களை குறைக்க ஆரம்பிப்பாங்க. லாபத்துல ஒரு சிறிய அளவில் குறைக்க ஆரம்பிப்பாங்க. லாபம் இல்லாம விற்பனை செய்ய மாட்டாங்க, லாபத்துல ஒரு சிறிய அளவில் குறைக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த சிறிய அளவு குறைக்கப்பட்ட லாபத்தினுடைய பயன்பாடு யாருக்கு போய் சேரும் அப்படின்னா வாடிக்கையாளருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். அடுத்து நிறுவன நடவடிக்கைகளை வகைப்படுத்தும் மற்றும் பல்வேறு அளவுருக்கள் குறித்த தகவல் முடிவெடுப்பவரிடம் இருக்கும்போது இது நிகழலாம். மற்றும் பொதுவாக எந்த முடிவும் தன்னிச்சையாக எடுக்கப்படுவது இல்லை, ஆனால் அடிப்படை தகவலை அடிப்படையாக கொண்டது. அடிப்படை தகவலை மாற்றும் செயல்முறை தேவைப்படும் சமயங்களும் உண்டு. இது எப்போதும் முடிவெடுப்பதில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறது. ஸோ நம்ம எந்த ஒரு டிசிஷன்ஸையும் நம்ம எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவோம். நம்ம எந்த ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும், அது எந்த ஒரு சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம தரவுகளின் அடிப்படையில மட்டும்தான் முடிவெடுக்கணும். தரவுகள் இல்லாம சுயமா எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க கூடாது. தரவுகளின் அடிப்படையில மட்டும்தான் முடிவெடுத்தல் அப்படின்றது இருக்கும். அடுத்து தகவல்கள் அனைத்து செயல்முறைகளுக்கான அடிப்படை கருவியாகவும் மதிப்புமிக்க நிறுவன சொத்தாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் அந்த தகவல்களுடைய முக்கியத்துவம் அப்படின்றது. தகவல் அப்படின்றது இந்த விற்பனையாளர்கள் கிட்ட இருந்து, வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து, விற்பனை ஊழியர்கள் கிட்ட இருந்து, இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் கிட்ட இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருந்து, இவங்க கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அசெட். ஸோ அந்த தகவல் அப்படின்றது ஒரு சொத்தா பார்க்கப்படணும், அந்த நிறுவனத்தினுடைய ஒரு சொத்தா பார்க்கப்படணும். அண்ட் பாரம்பரிய முறையில் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனத்தில் தரவு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. மேலும் வெவ்வேறு வகையான அமைப்புகள் மற்றும் ஐடி கருவிகளை அடிப்படையாக கொண்டு பல துறைகள் அறிக்கைகளை தயாரிக்கின்றன. இது தரவின் பல பதிப்புகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஒரு கன்வென்ஷனலா ரன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஹவுஸ்ல கூட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது, இன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து அறிவு சார்ந்த பொருளாதாரத்தில் தகவல் அமைப்புகள் எவ்வாறு உதவுகின்றன. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அறிவுசார் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இதுல இன்ஃபர்மேஷனோட ரோல் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா உண்மையான நேரத்தில் தகவலை அணுகுது. ஸோ ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் டைம் அப்படின்னா ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் நமக்கு பயன்படும். நம்ம நேற்று எப்படி இருந்தது, முந்தா நேற்று எப்படி இருந்தது அப்படின்றத விட இப்போ அங்கே என்ன இருக்கு அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இது ஒரு இமிடியட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த தகவல் அணுகுதல்னு சொல்றோம், ரியல் டைம் இன்ஃபர்மேஷன். ஸோ தேவையான தகவலை உடனுக்குடன் பெற உதவுகின்றன இந்த தகவல் அமைப்புகள் அப்படின்றது, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்து தகவல் சேகரிப்பு மற்றும் செயலாக்கத்தை ஒழுங்குபடுத்துதல். எளிதாகவும் திறமையாகவும் தகவலை சேகரித்து செயல்படுத்த இது உதவுகிறது. 3வது வணிக பங்காளிகளுடன் தகவல் பரிமாற்றம். ஸோ டிஜிட்டல் வடிவத்தில் வணிக பங்காளிகளுடன் தகவல்களை பரிமாற்றம் செய்ய உதவுகிறது. ஸோ இங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லும்போது பங்கு ஆளிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிடையும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த அளவுக்கு வேகமா அனுப்பப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த முடிவெடுக்கும் செயல்பாடு அப்படின்றது ரொம்ப வேகமாகவும் ரொம்ப சரியான முறையிலையும் இருக்கும். சாரி. அடுத்து தொடர்பு செலவுகளை குறைத்தல். ஸோ இந்த தகவல் பரிமாற்ற செலவுகளை குறைக்க இந்த தகவல்கள் அப்படின்றது உதவுகிறது.
ஸோ எங்க எந்த பொருள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தேவைகள் இருக்கு, தேவைகள் இல்லை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் பொழுது அந்த பொருட்களை எங்க அனுப்பணும், எங்க அனுப்ப வேண்டாம், எங்க உடனே அனுப்பணும், எங்கே செலவுகள் அதிகமா செய்யணும் அப்படின்றத எல்லா முடிவுகளையும் நம்ம தகவலின் அடிப்படையில எடுக்க முடியும். அடுத்து மின் சரக்கு மேலாண்மை. இந்த மின் சரக்கு மேலாண்மை அப்படின்றது இ லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மின் சரக்கு மேலாண்மை பல்வேறு வகையான மின் சரக்கு நடவடிக்கைகளை நிர்வகிக்க உதவுகின்றன. ஆர்டர் செய்வது, ட்ராக் செய்வது, கிடங்கி மேலாண்மை போன்ற இது எல்லாமே நம்ம இப்போ இ லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆர்டரை ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குறதுக்கான அந்த ஆர்டரை நம்மளால ஆன்லைன்ல பிளேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, அந்த பொருளுக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டெலிவரி அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு, இப்போ எங்க டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல இருக்கு, எப்போ நம்ம கைக்கு வரும் அப்படின்றதையும் நம்மளால ட்ராக் செய்ய முடியும். கஸ்டமராகவும் ட்ராக் செய்ய முடியும். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அந்த ஆர்டர் என்ன ப்ராசஸ்ல இருக்குங்கிறத நம்மளால ட்ராக் செய்ய முடியும் இ லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து கிடங்கு மேலாண்மை. ஸோ இந்த கிடங்கு மேலாண்மை அப்படின்றது வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு பொருள்ல ஒரு பொருள் எந்த வேர்ஹவுஸ்ல இருக்கு, அந்த வேர்ஹவுஸ்ல எவ்வளவு பொருட்கள் இருப்புல இருக்கு, அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ஒரு பொருள் எப்போ வேர்ஹவுஸ்குள்ள வருது, எப்போ வேர்ஹவுஸ்குள்ள போகுது, வேர்ஹவுஸை விட்டு வெளியில போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்மளால இ லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பார்க்க முடியும். அடுத்து மின்னணு முறையில் தரவு பகிர்தல் மற்றும் ஆர்டர் செய்தல். மேலாளர்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து நிபுணர்கள் தரவு தளங்களை பகிர்ந்து கொண்டு மின்னணு முறையில் ஆர்டர்கள் செய்ய உதவுகின்றன. அந்த மின்னணு ஆர்டர்கள் அப்படின்ற போது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு மின்னணு பயன்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்பை பயன்படுத்தி நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்றோம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த பொருள் எங்க, அந்த பொருளுக்கான தேவை இருந்திருக்கு, அந்த பொருள் எங்கிருந்து எங்க மூவ் ஆகுது, எப்போ வேர்ஹவுஸ்குள்ள வருது, அதுக்கான செலவுகள் என்ன, அதுக்கான அதற்கான அந்த ஒரு பொருள் வந்து வாடிக்கையாளர் கையில போய் சேர்றதுக்கான நேரம் என்ன, கால அளவு என்ன, இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து சரக்கு போக்குவரத்தில் தகவல் தொழில்நுட்பம். இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம். ஒன்று ஐடி அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். இன்னொன்று ஐஎஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தகவல் தொழில்நுட்பம், தகவல் அமைப்பு, இது ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஸோ சரக்கு போக்குவரத்து மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது சரக்கு போக்குவரத்து மேலாண்மை திறம்பட செயல்பட தகவல் தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமான கருவியாக இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாம நம்மளால லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பண்ணவே முடியாது. ஸோ இந்த சரக்கு போக்குவரத்து மேலாண்மைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. நிறுவனங்கள் தங்கள் வணிக செயல்முறைகளில் தொடர்ந்து புதுமையை கொண்டு வருவதற்கான திறனை மேம்படுத்த இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது பெரிய அளவுல உதவுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது தகவல் தொழில்நுட்ப முறை இருக்கும்போது நம்மளோட தொழில, நம்மளோட நிறுவனங்கள்ல புது புது முறைகளை கொண்டு வர்றதுக்கு இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு பொருளை நம்ம எப்படி ரொம்ப குறைந்த அளவிலையும் அதே சமயம் மிக விரைவாகவும் வாடிக்கையாளருக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இல்லை சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற முடிவுகள் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் பெரிய அளவுல உதவி செய்யுது. அடுத்து தகவல் அமைப்புகளின் நோக்கம் நிறுவனத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்க தேவையான தகவலை சேகரிப்பது, வகைப்படுத்துவது, சேமிப்பது மற்றும் பரப்புவது ஆகும். ஸோ இது நான் ரெண்டாவதா சொல்லியிருந்தது தகவல் அமைப்புகள், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட நோக்கம் என்ன அப்படின்னா நிறுவனத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்க தேவையான தகவல்களை சேகரிப்பது, வகைப்படுத்துவது, சேமிப்பது மற்றும் பரப்புவது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த 4 விஷயங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே, தகவல்களை நம்ம சேகரிக்கணும், அதுவும் முக்கியமா அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அந்த வளர்ச்சி நம்ம எதன் அடிப்படையில் முடிவு எடுக்கணும், அதுக்கு தேவையான தகவல்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதை சேகரிக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும், வகைப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த டேட்டாஸை நம்ம சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். இது எல்லாமே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கு. அடுத்து, எனவே சரக்கு போக்குவரத்து மேலாண்மையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் அமைப்பு இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டண்டா இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸும். அடுத்து இந்த கணினி மயமாக்கப்பட்ட தகவல் அமைப்பு, இதோட முக்கியமான விஷயங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த தகவல் தொழில்நுட்பம் அடிப்படையில் கணினி சார்ந்தது. கணினி மயமாக்கப்பட்ட தகவல் அமைப்பின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னா விரைவான, துரிதமான மற்றும் பிழை இல்லாத கணினி தரவு. ஸோ நம்ம கம்ப்யூட்டரைசேஷன் ஆர் டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா
அந்த டேட்டாஸை நம்மளால ரொம்ப வேகமா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஆக்சஸ் அப்படின்றது ரொம்ப ரேபிட் ஆக்சஸா இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். அண்ட் பிழைகள் இல்லாம எரர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய தகவல்களா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இந்த கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டாஸோட ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜஸா நம்ம பார்க்கலாம். அடுத்து தகவல் பகுப்பாய்வு அப்படின்றது. தகவல் பகுப்பாய்வு கணித மற்றும் புள்ளியியல் மாதிரியின் மூலம் தகவல் பகுப்பாய்வை சாத்தியமாக்குகிறது. இது கையால் வேலை செய்யும் போது சாத்தியமற்ற வேகம் மற்றும் முறையில் அனுமதிக்கிறது. ஸோ நம்ம டேட்டாஸை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டாஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும், அந்த டேட்டாஸை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ எதுக்காக நம்ம ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஒரு இன்டர்பிரிட்டேஷனை உருவாக்க முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கேள்வியை நம்ம ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருக்கோம், அந்த 10 பேரும் 10 பதில்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பதில்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது தான் அந்த 10 பேரும் என்ன சொல்ல வந்திருக்காங்க, அது இந்த தரவுகளின் மூலயமா நம்ம என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து செலவு குறைப்பு. ஸோ ஆரம்ப செலவு அதிகமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் ஊழியர்கள், இடம் மற்றும் நிதி ஆகியவற்றில் ஒட்டுமொத்த சேமிப்பையும் ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டேட்டா டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராசஸ்ல இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரம்ப காலத்துல செலவுகள் அப்படின்றது மிக அதிக அளவுல இருக்கும். ஆனா நீண்ட காலத்துல லாங் டேர்ம்ல நம்ம பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டரைசேஷன் பெரிய அளவுல அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய சேமிப்பை அப்படின்றத பண்ணி கொடுத்துருக்கும். அந்த வேலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப துரிதமா நடக்கும். ஸோ 2 நாள்ல ஒரு வேலை நடக்குதுன்னா அது ஒரு நாள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு நாள்ல கூட அந்த வேலையை நம்மளால முடிக்க முடியும். கையால செய்யறதுக்கும் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி செய்யறதுக்கும். ஸோ குறுகிய காலத்துல ஆரம்ப காலங்கள்ல பெரிய செலவுகள் இதுக்கு தேவைப்பட்டாலும் நீண்ட காலங்கள்ல இது அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். அடுத்து 4வதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சிறந்த ஒருங்கிணைப்பு. ஸோ பொருள் வழங்கல் மற்றும் தேவை இடையே சிறந்த ஒருங்கிணைப்புக்கு உதவுகிறது. ஸோ இந்த பொருள் வழங்கல் மற்றும் தேவை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருளுக்கான ஆர்டர் பிளேஸ் ஆகுது அப்படின்னா அந்த பொருளுக்கான தேவை அன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு, அப்போ அந்த பொருளுக்கான தேவை அங்க எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரியான உற்பத்திக்கான முடிவுகளையும் நம்மளால எடுக்க முடியும். இது எல்லாமே வந்துட்டு டேட்டா டிஜிட்டலைசேஷன்ல இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இன்னொரு 3 விஷயங்களும் அதுல பார்ப்போம். என்ன அப்படின்னா முடிவெடுக்கும் உதவி அமைப்பு. ஸோ முடிவெடுப்பதற்கு உதவிடும் அமைப்பாக செயல்படுகிறது. எப்படி வந்து இந்த டேட்டா டிஜிட்டலைஸ்டு டேட்டா வந்து நம்ம முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த டேட்டாஸை நம்ம சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல எந்த அளவுக்கு தேவைகள் இருக்கு, எதன் அடிப்படையில் அந்த தேவை இருக்கு, ஏன் வேற ஒரு டைம்ல அந்த தேவை குறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங், பர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு ஆர் மேக்சிமைசிங் டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிறந்த முடிவை எடுக்கிறதுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. அடுத்து இதுல இருக்கக்கூடிய 2வது முக்கியமான விஷயம் அப்படின்னா கட்டுப்பாடு அமைப்புகள். ஸோ இருப்பு கட்டுப்பாடு, கணினிமயமாக்கப்பட்ட பொருள் கையாளுதல் மற்றும் சேமிப்பு அமைப்பு மற்றும் ஆர்டர் செயலாக்க அமைப்பு போன்ற கட்டுப்பாடு அமைப்புகளுக்கு உதவுகிறது. ஸோ இந்த இருப்பு கட்டுப்பாடை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இருப்பு கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான இருப்பு அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவில் இருக்கும், மிக அதிக அளவிலையும் அந்த பொருளுக்கான இருப்பு இருக்கக்கூடியது, மிக குறைந்த அளவுக்கும் அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கும் அந்த இருப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடாது. இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த பேலன்ஸ்டான ஒரு கேட்டகரியில அந்த இருப்பு அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த இருப்பு கட்டுப்பாடை சரியான முறையில நம்ம கவனிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து இருக்கு, எவ்வளவு இருப்பு நம்ம இருக்கு, எவ்வளவு இருப்பு நம்ம அதிகமாக்கணும் இல்லை குறைக்கணும் அப்படிங்கிற எல்லா முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா அப்படின்றது பெரிய அளவுல உதவியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இதுலயே நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் டேட்டாவை இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் விதிமுறைகள் மூலம் கீழ்நிலைகளுக்கு பொறுப்பை ஒப்படைத்தல். ஸோ இந்த விதிமுறைகள் மூலம் கீழ்நிலைகளுக்கு பொறுப்பை ஒப்படைத்தல் அப்படின்னு சொல்லும்போது முன்கூட்டியே உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் கீழ் எந்த ஒரு விலகலும் இல்லாமல் பொறுப்புகளை கீழ்நிலைகளுக்கு ஒப்படைக்கிறது. ஸோ இந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ம ஆர்கனைசேஷனில் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு பொறுப்பை நம்ம தட்டி கழிக்காம அந்த இன்ஃபர்மேஷன்ஸை முக்கியமாக இங்கே நம்ம சேகரிச்சு இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட்ஸ்க்கு நம்மளால பாஸ் பண்ணி விட முடியும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கைக்கு ரொம்ப சீக்கிரமா போகும்போது கீழ்நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப வேகமா முடிவெடுக்கிறதுக்கும் ரொம்ப வேகமா செயல்படுறதுக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம
டிஜிட்டல் டேட்டாஸை பொறுத்திருக்க ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டாஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சரக்கு வந்து நம்ம எப்படி கையாளணும், இருப்பு கட்டுப்பாடு, இருப்பு எப்படி நம்ம செய்யணும், உற்பத்தி மேலாண்மை நம்ம எப்படி செய்யணும், அண்ட் கொள்முதல் விற்பனை எப்படி செய்யணும், வாடிக்கையாளருக்கு சேவை, விற்பனைக்கு பிந்தைய சேவைகள் ஏன் முக்கியம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்த்துருக்கோம். ஸோ இதோட சேர்த்து நம்ம இந்த கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதோட இந்த வகுப்பு அப்படின்றது முடியுது. நன்றி.